தம்பி பேசும்போது, லைலா மணி பேசும்போது, தடை அதை உடை என்று சொன்னார் விஜய். பின்ன தலைவா படத்தை எப்படி உடைச்சாரு? சத்தமா பேசுங்க, காது கேட்கல. அம்மா சத்தமா பேசுங்க. அம்மா அம்மா தடைன்னா சும்மா பிச்சு உதறிடுவார்ல. ஏங்க ஜனநாயகனுக்கு சென்சார் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. விஜயை தவிர அவ்வளோ பேரும் கண்டிக்கிறான். கருத்து சுதந்திரத்துக்கு ஆபத்துன்னு விஜயை காணும். இதில் அவர் அப்படி இப்போ கிடுகிடுன்னு நடுங்குதான். எங்கே நடுங்குது? அவரே குளிர் ஜுரத்தில் படுத்துருக்கிறார் பனையூர் பங்களால். இருக்கட்டும். அப்புறம் லேப்டாப் கொடுத்தோம் நாங்கள். அதில் ஸ்டாலின் படத்தெல்லாம் கிழிச்சு வச்சுட்டோம். பார்த்தீங்களா? இது என்ன பெருமை? சரி, எனக்கு புரியலை. சரி, வெளியில் ஒட்டியிருந்த படத்தெல்லாம் கிழிஞ்சிட்டீங்க தம்பி. லேப்டாப் ஆன் பண்ணோன்னா ஸ்க்ரீனில் ஒன்று வருமே, அது என்ன செய்வீங்க? அடிச்சு உடச்சிருவீங்களா? அதை மாற்றிடுவீங்களா? சரி, அதையும் மாற்றிட்டீங்க. அருமை அருமை அருமை. அதையும் மாற்றிட்டீங்க. சரி, அதையும் மாற்றிட்டீங்க. சரி, எல்லாம் மாற்றிட்டீங்க. எல்லாமே மாற்றிட்டீங்க. இப்போ அடுத்த கேள்வி, எவ்வளோ பெருமையாக சொன்னாங்க பாருங்க. அரசு பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுக்குது. அந்த 3000 ரூபாயை வாங்கி 50 ரூபா டிக்கெட்டை 3000 ரூபாயில பிளாக்ல விற்கிறாங்க. அந்த 3000-ஐ வாங்கி ஜனநாயகன் திரைப்படத்திற்கு போவோம். தம்பி, இதெல்லாம் பெருமை இல்லை தம்பி, கேவலம். நான் சொல்லிடுறேன், கேவலம், வருத்தப்படும். இல்லை, யார் சொன்னாலும் அதை நீங்கள் இங்கே சொல்லக்கூடாது. இந்த கோயில் இடிப்பை பற்றிலாம் பேசினாங்க. நான் சொல்லலை. விஸ்வ இந்து பரிஷத்தினுடைய சர்வதேச தலைவர் அசோக் சிங்கால் சொல்கிறாரு. யாரை? நம்ம நரேந்திர மோடியை. அப்போ இருக்கிற இஸ்லாமிய படையெடுப்பாளர்களோடு ஒப்பிட்டு சொன்னார். 700 இந்து கோவில்களை குஜராத்தில் இடித்தவர் நரேந்திர மோடி என்று யார் சொன்னா? அசோக் சிங்கால் சொன்னார். காரணம், இதே மாதிரி கோர்ட்டு தீர்ப்பு, நீதிமன்றம் தானே. அதில் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் கடைசியாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் 40 தொகுதிகளில் திமுக வென்றது. அந்த 40 தொகுதிகளினுடைய சட்டமன்ற தொகுதி வாரியாக நிலவரம் என்ன தெரியுமா? 211 தொகுதிகளில் திமுக தான் முன்னிலை பெற்றிருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, நான் ரொம்ப நாளாக ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இந்த மக்கள் மன்றங்கள் எல்லாம் போகிற போக்கில் இவங்க ஏதாவது ஒரு 2 வாக்குறுதியை சொல்லி ஒரு வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது திமுகவுடைய தேர்தல் அறிக்கை 2021. இது அஇஅதிமுகவுடைய தேர்தல் அறிக்கை 2016. இது திமுக கொடுத்த வாக்குறுதிகளை எதெல்லாம் நிறைவேற்றியிருக்கிறது என்பதற்கான டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ். 508 வாக்குறுதிகளில் 364 வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். சேலஞ்ச் பண்ணலாம் யார் வேணாலும். இதுக்கு மட்டும் தனியாக ஒரு அமர்வை தந்துட்டு வைங்க.